ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா என்ன அப்படின்னு பார்த்துருப்போம். அதை ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ரீகேப்பாக பார்த்துடலாம். ஒரு 2 நம்பர்ஸை நம்ம டிவைட் பண்ணுறப்ப நமக்கு கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர் கிடைக்குமா, அண்ட் அதை ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட்டில் எழுதலாம் அப்படின்றத தான் நம்ம யூக்ளிட்ஸ் ப்ரூவ் பண்ணியிருப்பார். அண்ட் அந்த ஃபார்மேட் தான் a ஈக்குவல்ஸ் bq ப்ளஸ் r அண்ட் 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் mod b. இங்கே ஏன் mod bன்னு வருதுன்னா ஏவும் பியும் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கும். அண்ட் ஆறுன்றது ரிமைண்டர் 0வாகவும் இருக்கலாம், இல்லை 0வை விட பெரிய நம்பராகவும் இருக்கலாம். இதுதான் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா நமக்கு ஸ்டேட் பண்ணியிருக்கும். ஸோ இப்போ யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம்னா என்னன்னு பார்க்கலாம். அல்காரிதம்னா என்ன அப்படின்னா இட்ஸ் அ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் until we get the desired answer. ஸோ ஒரு பர்டிகுலர் ஆன்சர் வர வரைக்கும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த ஒரு சேம் ப்ரொசீஜரை நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகே, ஈஸியாக நீங்கள் அந்த டெஃபனிஷன்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் இதை பார்க்குறப்ப உங்களுக்கு கனெக்ட் பண்ண முடியும். ஸ்டேட்மெண்ட்குள்ளே போகலாம். இஃப் a and b are positive integers such that a equals bq plus r, then every common divisor of a and b is common divisor of b and r and vice versa. ஸோ a and bன்னு பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். such that a equals bq plus r. ஸோ யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதமில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நம்ம யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். தட் இஸ் 2 நம்பர்ஸை டிவைட் பண்ணி அதை இந்த ஃபார்மேட்டில் நம்ம எழுதுவோம். ஓகேயா, இந்த ஃபார்மேட்டில் எழுதுகிறப்ப என்ன ஆகுது, a அண்ட் பிக்கு காமன் டிவைசர்ஸ் இருக்கு இல்லையா, அதோட காமன் டிவைசர்ஸும் பியும் ஆருக்கும் உள்ள காமன் டிவைசர்ஸும் சேமாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த ஸ்டேட்மெண்ட். அண்ட் இந்த யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி நம்ம ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரையுமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட ரிமைண்டர் 0ன்னு வர வரைக்கும் நம்ம யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மாவை நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப கம்பல்சரி ஏதாச்சும் ஒரு ஸ்டெப்பில் நம்மளோட ரிமைண்டர் 0ன்னு நமக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கிறப்ப அந்த ஸ்டெப்பில் நம்மளோட டிவைசர் என்ன இருக்கோ அதுதான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஓகேயா, நம்ம 2 நம்பர்ஸை டிவைட் பண்ணுறப்ப நமக்கு ஒரு ஸ்டெப் கிடைக்கும். அந்த ஸ்டெப்பில் ரிமைண்டர் 0 இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதுக்கடுத்து ப்ரொசீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இன்கேஸ் ரிமைண்டர் ஏதோ ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா நமக்கு 0 கிடைக்கிற வரைக்கும் நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். ஓகேயா, அண்ட் இன்னொரு மெயினானது என்ன அப்படின்னா, நம்ம ஸ்டெப் 1 ஸ்டெப் 2ன்னு போகிறப்ப நம்மளோட ஸ்டெப்ஸ் எல்லாமே நம்பர்ஸ் ரெடியூஸ் ஆகிக்கிட்டே வரும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், இன்னும் சூப்பராக புரியும். ஃபைண்ட் HCF ஆஃப் 20 and 8. ஸோ இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணுறோம். அப்போ 2 8s are 16, ரிமைண்டர் 4 கிடைக்குது. ஸோ 8ன்றது டிவைசர், இதில் 20ன்றது டிவைடண்ட், 4ன்றது ரிமைண்டர், 2ன்றது கோஷன்ட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா அந்த ஃபார்மேட்டில் எழுத போகிறோம். தட் இஸ் a ஈக்குவல்ஸ் bq ப்ளஸ் r. ஸோ இங்கே a என்ன 20 ஈக்குவல்ஸ் b 8, q 2 ப்ளஸ் r 4. இங்கே நம்மளோட ரிமைண்டர் 4ஆக இருக்குது, விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ அகைன் நம்ம இந்த சேம் ப்ரொசீஜரை பண்ண போகிறோம். இந்த தடவை நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, டிவைசர் பை ரிமைண்டர்னு பண்ணுவோம். ஓகே, ஸோ செகண்ட் ஸ்டெப்பை பொறுத்த அளவுக்கு b அண்ட் r எடுத்துக்குவோம். இங்கே b அண்ட் r என்ன 8 and 4. ஸோ இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஸோ 8 4, ஸோ 2 4s are 8 அண்ட் 0 இருக்கும். ஸோ 2ன்றது கோஷன்ட், 0ன்றது ரிமைண்டர், 4ன்றது டிவைசர் தட் இஸ் b, 8ன்றது டிவைடண்ட் தட் இஸ் a. ஓகே, ஸோ அப்போ 8 ஈக்குவல்ஸ் bqவா, அப்போ 4 into 2 ப்ளஸ் ரிமைண்டர் 0. ஸோ நமக்கு இந்த ஸ்டெப்பில் நம்மளோட ரிமைண்டர் 0ன்னு கிடைக்கிது. இந்த ஸ்டெப்பில் நம்மளோட டிவைசர் என்ன அப்படின்னா 4. தேர்ஃபோர் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் 20 and 8 is 4. ஓகேயா, ஸோ இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா எவ்ரி காமன் டிவைசர் ஆஃப் a and b இஸ் காமன் டிவைசர் ஆஃப் b and rன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே a ஈக்குவல்ஸ் bq ப்ளஸ் rன்னு இருக்கா. ஸோ காமன் டிவைசர் ஆஃப் a and b ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ 20, 8ஓட
காமன் டிவைசர். ஸோ இதுக்கு என்னவாக இருக்குன்னா ஃபர்ஸ்ட் 1 டேபிளில் இருக்கும், நெக்ஸ்ட்டு 2 டேபிள், 3 டேபிளில் இருக்காது. 4 டேபிள்னு பார்த்தோன்னா 4 5s are 20, 4 2s are 8. ஸோ 20,8ஓட காமன் டிவைசர்ஸ் என்னென்னா 1 2, 4. நெக்ஸ்ட் என்னென்னா இஸ் காமன் டிவைசர் ஆஃப் பி அண்ட் ஆர். ஸோ பி என்னது இங்கே 8, ஆறுன்றது 4. ஸோ இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோன்னா காமன் டிவைசர்ஸ் ஆஃப் 8, 4. ஸோ 8, 4ஓட காமன் டிவைசஸ் என்ன? 1 டேபிளில் இருக்கும், தட் இஸ் 1 8s are 8, 1 4s are 4. நெக்ஸ்ட் 2 டேபிள்னு பார்த்தோன்னா 2 4s are 8, 2 2s are 4. ஸோ 4 டேபிள்னு பார்த்தோன்னா 4 2s are 8, 4 1s are 4. ஸோ அகைன் 1 2 4 தான் இந்த 8, 4ஓட காமன் டிவைசர்ஸ். ஸோ இப்போ நீங்கள் பாருங்களேன், அப்போ காமன் டிவைசர் ஆஃப் ஏ அண்ட் பி இஸ் காமன் டிவைசர் ஆஃப் பி அண்ட் ஆர். ஓகேயா? ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.